السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وبشر الذين آمنوا وعملوا الصالحات أن لهم جنات تجري من تحتها الأنهار. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. الحمد لله. அருளாளன் அன்பாளன் அல்லாஹுவின் திருப்பெயரால் 192வது பெண்கள் பயான் நிகழ்வை ஆரம்பம் செய்கிறேன். அன்பும் அருளும் ஆசியும் ஆதரவும் ஆருயிர் நாயகம் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அன்னாரின் வழி வாழ்ந்த வாழுகின்ற வாழப் போகின்ற, குறிப்பாக இந்த மஜ்லிஸை அலங்கரிக்கின்ற தாய்மார்கள், சகோதரிகள், மாணவ கண்கள் அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாகுக. நம்முடைய எல்லா அமல்களிலும் அல்லாஹ் இஹ்லாஸை பரிச்சயமாக்கி தருவானாக. இஹ்லாஸ் இல்லாத அமல்களை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நஃப்ஸுக்கு கட்டுப்படக்கூடிய அமல்களை விட்டும் செயல்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. செய்கின்ற எல்லா அமல்களையும் அவனுடைய கபூலியத்திற்குரியதாக, அவனுடைய ரிலாவை பெறக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. மருத்துவமனை கஷ்டம், துன்பம், துயரங்கள், செலவுகள், சிரமங்கள், சிக்கல்கள், மருத்துவத்தினுடைய பயம் அத்துணையிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. நமது குழந்தைகளை ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் தருவானாக. நீடித்த ஆயுளை அவர்களுக்கு தந்தருள்வானாக. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, உண்மையான இஸ்லாமியர்களுக்கு அல்லாஹுடைய அந்த நிஅமத்துக்களில் ஆக உன்னதமான நிஅமத், மிக பாக்கியமான அந்த நிஅமத் எதுவென்று சொன்னால் அது ஈமான். ஒரு முஃமின் ஈமானை கொண்டுதான் அவன் வெற்றி கிடைக்கிறது. எனவே ஈமான் இருப்பதை அவன் மிக பெரும் நிஅமத்தாக கருத வேண்டும். மறுமையில யாருக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லுவான்: வபஷிரில் லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி, நல்லமல்கள் செய்பவர்களே, உங்களுக்கு சுபச்சோபனம் உண்டாகட்டும். சொர்க்கத்திலே சோலைகள் இருக்கிறது, அதற்கு கீழ் ஆறுகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த சுவன சோலைகள் யாருக்கு இருக்குன்னு சொன்னா ஈமான் கொண்டு நல்லமல் செய்யறவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவோம். எனவே முஸ்லிமாக வாழ்வது பெரிதல்ல, மறுமையை நம்பி வாழும் இஸ்லாமியனுக்குத்தான் ஈமானின் அடிப்படை காரணம் புரியும் போது இந்த உலகத்தை விட்டு அவன் மறுமையை தேடும் போதுதான் அவன் உண்மை முஃமினாக வாழ முடியும். எனவே முஸ்லிமான தாய் தந்தைக்கு பிறந்துட்டான் அப்படிங்கிறதுனாலயோ இஸ்லாமிய பெயரை சூட்டிக் கொள்வதாலேயோ உண்மையான முஸ்லிமாகி விட முடியாது. அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் நம்பிக்கை கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பது தெள்ளத் தெளிவாகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம், உண்மை முஸ்லிம் எதற்காகவும் யாருக்காகவும் தன் ஈமானை அடமானம் வைக்க மாட்டான். அந்த ஈமானை இன்றைக்கு பணத்துக்காக, பதவிக்காக, சினிமா நடிகர்களுக்காக, முஸ்லிம் அல்லாதவர்களை விரும்பியதற்காக அடமானம் வைக்கும் ஒரு சமூகமாக வலம் வருவது உண்மையிலேயே கவலை இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, மதீனாவுல உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு சிறந்த சஹாபி பெண்மணி.
ஈமானுக்கு இலக்கணமாக இருந்தவங்க, நல்லொழுக்கமுடையவங்களாக வாழ்ந்தாங்க. இவங்களுக்கு மாலிக் இப்னு நதுர் அப்படிங்கிற ஒரோட திருமணம் முடிஞ்சிருந்துச்சு. அனஸ் அப்படிங்கிற குழந்தையும் பிறந்திருந்துச்சு. மதீனால அந்த நேரத்துல இஸ்லாம் பரவுது. அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்துல இஸ்லாத்தினுடைய அந்த நற்பண்படால் ஈர்க்கப்பட்டு உம்மு சுலைம் இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கணவர் மாலிக் அதை வெறுத்து கடும் கோபம் வந்து மதீனால இருந்து உம்மு சுலைம்கிட்ட இருந்து பிரிஞ்சு போய் அவர் என்ன செஞ்சாரு, சிரியாவுக்கு போயிடுறார். அங்கேயே அவர் மரணத்தையும் தழுவினார். ஆனா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இஸ்லாத்தை விட்டுறல, முஸ்லீமாகவே வாழ்றாங்க. கொஞ்சம் காலம் போச்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள மதீனாவினுடைய மிகப்பெரிய செல்வந்தரா இருந்த அபூ தல்ஹா திருமண தூது அனுப்புறாங்க. இப்ப உம்மு சுலைம் சொன்னாங்க, உங்களை போன்ற நற்பண்புள்ள மனிதர்களை யாரும் திரும்ப அனுப்ப மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம், நீங்க இறை மறுப்பாளரா இருக்கிறீங்க, நானோ இஸ்லாமியரா இருக்கிறேன். முஸ்லிமான ஒருத்தர் முஸ்லிம் அல்லாதவரை திருமணம் முடிச்சுக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. உங்களை நான் திருமணம் முடிக்கிறது ஆகுமானது இல்லை. அப்படி நீங்க திருமணம் முடிக்கணும்னு சொன்னா ஈமான எனக்கு மகரா கொடுங்க. நீங்க என்ன செஞ்சிருங்க, இஸ்லாத்துக்கு வந்துருங்க. அதை தவிர வேறு செல்வம் இல்லை. நீங்க ஈமான் கொள்வது எனக்கு மகராக இருக்கட்டும்னு சொன்னாங்க. அன்பிற்குரியவர்களே, அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அதற்கு பின்பு இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க. தம்பதிகளில் ஆக சிறந்த தம்பதியாக வாழ்ந்தாங்க. வரலாற்றுல ஆக உன்னதமான மகராக அபூ தல்ஹா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களுக்கு கொடுத்த அந்த ஈமானுங்கிற மகர் தான் கண்ணியமான மகராக சமூக வரலாற்றுல போற்றப்படுது. மேன்மைக்குரியவர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த அளவுக்கு உறுதியோட இருந்ததற்கு காரணம் என்ன? இந்த அளவுக்கு உறுதியோட அவங்க சொன்னதற்கான காரணம் என்ன? ஈமானை விட உலகத்துல எதுவுமே பெரிதல்ல அப்படின்னு விளங்கி இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த வாழ்க்கையில நிறைய துன்பங்கள் கொடுக்கப்படுகிறது. இப்படி நிறைய சம்பவங்களை சொல்லலாம் நம்ம. அப்ப இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஒரு 10 பெண்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட வந்தாங்க. வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. அந்த கூட்டத்துல நபி இஸ்லாத்தின் எதிரியாக இருந்த ஹிந்தாங்கிற பெண்ணும் இருந்தாங்க. இஸ்லாமியை சந்தித்து ஈமான் கொண்டு அவங்க முகத்திரையை விலக்கிட்டு காட்டினாங்க, நான் ஹிந்தா இஸ்லாத்துக்கு வந்துட்டேன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த பழிக்கு பொலியும் வாங்கல. இதை பார்த்துக்கிட்டே இருந்த அபூ ஜஹலினுடைய மகள் உம்மு ஹக்கீம் என்ன செஞ்சாங்க, அபூ ஜஹலுடைய மருமக. இவங்க அபூ ஜஹலினுடைய மகன் இக்ரிமாவுடைய மனைவி. இக்ரிமா ஊரை விட்டு வெளியே போயிட்டாரு, நமக்கு மன்னிப்பு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு. இப்ப உம்மு ஹக்கீம் வந்திருந்தாங்க. ஹிந்தாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னிச்சுட்டாங்க, எந்த பழிவாங்குதலும் செய்யல. அப்படிங்கிறதுனால இவங்க நானும் என்ன செய்யறேன், இஸ்லாத்துக்கு வர்றேன், இக்ரிமாவுக்கு உங்கள்கிட்ட நான் அடைக்கலம் தேடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களை நீங்க கொன்றுவீங்கன்னு நினைச்சேன், ஆனா என்ன செய்யற, நீங்க கொல்லல. அதனால இக்ரிமா யமனுக்கு ஓடிட்டாரு, அவருக்கு நீங்க பாதுகாப்பு தரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவாதம் கொடுக்கறாங்க. கணவரை தேடி உம்மு ஹக்கீம் யமனுக்கு வர்றாங்க. அங்க ஒரு கடற்கரை ஓரத்துல இக்ரிமா இருக்கிறாங்க. கணவனை சமாதானப்படுத்தி வாங்க, உங்களை நபி எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வர்றாங்க. வர்ற வழியில மனைவிட்ட தேவையாக பாக்குறாரு. ஆனா உம்மு ஹக்கீம் மறுத்தர்றாங்க, நான் ஈமான் கொண்டுட்டேன், இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்பு இஸ்லாத்தில் இல்லாதவங்களுடைய திருமண பந்தம் தொடராது, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தாத்தான் சொல்லி மறுத்தர்றாங்க. இக்ரிமாவினுடைய இந்த நிலை, இந்த சம்பவம் இக்ரிமாவுக்கு ரொம்ப சிந்தனையை ஏற்படுத்துது. நபியினுடைய வார்த்தை, என் மனைவியாக என்னோடு பயணித்தவள் ஈமான் கொண்டுட்டேன், இஸ்லாத்துக்கு போயிட்டேன்னு சொல்லி தன்னை பாதுகாத்துக் கொள்கிறாள் என்று சொன்னால், அப்ப முஹம்மதோட வார்த்தையில ஏதோ வீரியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வர்றாரு. வந்து அவரும் இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஈமானுக்கு உதாரணமான சம்பவங்களை நிறைய நாம என்ன செய்யலாம், சொல்லலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய நம் கூட பெண்களின் நிலை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ரொம்ப வலிதவரக்கூடிய மாதர் குலமாக இன்றைய பெண்கள் சமூகம் இருந்துகிட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரீல்ஸ் கடையநல்லூரை சார்ந்த ஒரு பெண்மணி ரீல்ஸ் வெளியிட்டு சமூகத்திற்கு தலைகுனைவை ஏற்படுத்தினார். இப்படி இது மாதிரியான நிலைகள் தொடர்ந்துகிட்டே இருக்குது. வயது சின்ன பிள்ளைங்க ரீல்ஸ் வெளியிடுறாங்க.
மார்க்கத்தை தூக்கி தூர போட்டுறாங்கிறத தாண்டி வயது முதிர்ந்த மதிக்கத்தக்கவர்கள் கூட என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தினுடைய மேன்மைய ஹயாவ துச்சமா கருதுறாங்க. சமீபத்துல ஒரு பெண்மணி சொன்னாங்க, அண்ணாச்சியுடைய படம் சூப்பர், ஜும்மா வெள்ளிக்கிழமை தொழுகையை கூட விட்டுட்டு நான் என்ன செஞ்சேன், படத்துக்கு வந்தேன், வந்ததுக்கு அல்லாஹ் நல்ல படத்தை எனக்கு காட்டியிருக்கிறான், அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்னு சொன்ன வெட்கக்கேட என்னன்னு சொல்றது. அன்பிற்குரியவர்களே, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். வழி தவறக்கூடியவர்களாக மாதர் குலம் இருந்து கொண்டிருக்கிறது. சமூகம் எங்கேயோ தவறு செய்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் மாற்றுவதற்காகத்தான், ஈமானின் ருசியை உணர வைப்பதற்காகத்தான் மார்க்கத்தினுடைய இது மாதிரியான சபைகள் நடைபெறுகிறது. ஆனா எனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை, எனக்கும் இதுக்கும் எந்த தேவையும் இல்லைன்னு இருக்கின்ற பெண்களை நினைத்து கவலைப்பட வேண்டியது இருக்குது. அன்பிற்குரியவர்களே, நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. குல்லுக்கும் ராயின் வகுல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யதிஹி, நாம எல்லாரும் பொறுப்புதாரி. எனவே நாம் நாளை மறுமையில பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவோம். எனவே ஒரு தலைவன் தன் குடும்பத்தை பற்றி விசாரிக்கப்படுவான், ஒரு பெண்மணி தன் குழந்தைகள் அதனுடைய அவளின் கீழ் இருந்ததை பற்றி விசாரிக்கப்படுவாள். இப்படியாக அவரவருக்கு இருந்த பொறுப்பை பற்றி விசாரிக்கப்படுவாங்க. இந்த மாதிரியான மஜ்லிஸை விளங்கியவங்க, இது மாதிரியான மஜ்லிஸை விளங்கி கொண்டவர்கள், இந்த மஜ்லிஸுக்கு எல்லா பெண்களும் வரணுங்கிறது பொறுப்பாகிறதுங்கிறத இந்த நேரத்துல நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அன்பிற்குரியவர்களே, வயது முதிர்ந்த அந்த பெண்கள் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, ரொம்ப வெட்கக்கேடா இருக்குது. இந்த நேரத்துல அவர் வந்தா அவரை நான் கட்டி அணைத்துக் கொள்வேன், அவருக்கு ஒரு முத்தம் கொடுப்பேன்னு ஒரு வயசான அம்மா பேசி இருக்குதுன்னு சொன்னா சமூகம் எந்த அளவிற்கு மோசமாகி இருக்கிறது, சினிமா பைத்தியங்களாக இருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் நாம் யோசிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். நிஜமில்லாத நிழலான இந்த வாழ்க்கையை முஸ்லிம் பெண்மணிகள் நம்புகிறார்கள், அதை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி சிறந்த குடும்ப தலைவியாக இருக்க முடியும்? இவர்களுக்கு பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளுக்கு எப்படி வழிகாட்டியாக இருப்பார்கள்? ஹலால் ஹராமை எப்படி பேணுவதற்கு இவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்று விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஹலாலான முறையில தன் கணவனை கரம் பிடிச்சு கற்புடையவளாக திகழ வேண்டிய இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் யாருக்காகவோ வேண்டி ஈமானை இழக்கும் பேச்சுக்களை பேசுறது, அது மாதிரி நடந்துக்கிறதுங்கிற ஒரு அபத்தமான செயலெல்லாம் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், வகர்ன ஃபீ புயூதிகுன்ன வலா தபர்ரஜன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் ஊலா, உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் தங்கி இருங்க, உங்களுக்கு முன்னாடி அறியாமை கால மக்கள் வெளியில சுற்றி திரிந்ததை போல நீங்களும் சுற்றி திரியாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுவான். முன்னாடி வாழ்ந்தவங்க வெளியில சுற்றி திரிஞ்சாங்க, அந்த அறியாமை கால பெண்களை போல நீங்க என்ன செய்யாதீங்க, வெளியில போகாதீங்க. வகர்ன ஃபீ புயூதிகுன்ன, உங்கள் இல்லங்களிலேயே நீங்கள் இருங்க அப்படிங்கிற அந்த வசனத்தை ஒவ்வொரு பெண்களும் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அவசிய தேவையின்றி வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு பெண்களுக்கு அனுமதி இல்லை என்பதை இந்த வசனம் நமக்கு காட்டுது. அன்பிற்குரியவர்களே, இப்படி தேவையை கருதி வெளியில போகணும்னு சொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்நிய ஆணை பார்க்கிறதுக்கு, பேசுறதுக்கு, பழகிறதுக்கு, அவனை நான் கட்டி பிடிச்சுக்குவேன்னு விருப்பம் தெரிவிப்பதற்கு பெண்கள் முயற்சிக்கிறார்கள், அதை வெளிப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இது இந்த பெண்களுக்கு ஆபத்து அல்ல, இது இந்த சமூகத்திற்கே ஆபத்தானது. எங்கோ நடக்குது, நமக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்று நாம் யோசிப்போமேயானால் என்னைக்கு வேணாலும் நமக்கும் அது நடந்து விடலாம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிகளில் ஒருத்தராக இருந்த அன்னை உம்மு சலமா மைமுனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கண்ணு தெரியாத சஹாபி அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வர்றாங்க. அவங்க ரெண்டு பேரும் வரையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு மக்தூம் வரையில இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்குள்ள போக சொல்றாங்க. இப்ப நபியினுடைய அந்த மனைவிமார்கள் கேட்டாங்க, அவருக்கு தான் கண்ணு தெரியாது, அவர் எங்களை பார்க்கவும் முடியாது யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, சரிதான், நீங்க சொல்றது சரிதான், அவர் குருடாத்தான் இருக்கிறாரு, ஆனா நீங்கள் குருடு இல்லையே,
நீங்க அவரை பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்ட உடனே நபியினுடைய அந்த மனைவிமார்கள் தங்கள் இல்லத்துக்குள்ள போயிட்டாங்க அப்படிங்கிறது வரலாறு பதிவு செஞ்சிருக்கு. அன்பிற்குரியவர்களே, எனவே பெண்கள் கட்டுப்பாடு இல்லாம இப்படி பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் குறைத்து கொள்ள வேண்டும். இது இஸ்லாமிய பெண்களுக்கு ஆகுமானதல்ல. இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருந்து அந்த வட்டத்தை பாதுகாக்கணுமே ஒழிய பாதுகாப்பிற்காக போடப்பட்டிருக்கிற வேலியை தாண்டி போனா உயிரினம் எப்படி அது தன்னை அழித்துக் கொள்ளுமோ அதுபோல வேலியை இழந்து விட்டால் நமது பலம் குன்றிவிடும் என்பதை பெண்கள் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, எனவே இந்த வழிதவரக்கூடிய இந்த மாதர் குலத்தை பாதுகாப்பதற்கான அற்புதமான வழியாகத்தான் நமது பெண்கள் பயான் நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே ஞாபகப்படுத்துகிறோம். மேன்மைக்குரிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது சமூகத்தை விளங்கிக் கொள்வதற்கு அருள் புரிவானாக. அன்பிற்குரியவர்களே, ஏதோ ஒரு இடத்துல இந்த சமூகம் தவறிழைத்திருக்கிறது. எங்கேயோ இந்த சமூகம் மாபெரும் ஓட்டையை கண்டும் காணாமல் ஆக்கிவிட்டது அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலதான் இப்படி பெண்கள் சமூகம் தரிகட்டு வார்த்தைகளை சொல்லக்கூடிய, வீடியோக்களை வெளியிடக்கூடிய இது மாதிரியான துர்நிலைக்கு ஆளாகி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே இது ஒரு செடி இருக்கு, நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம். வெயில், கடுமையான வெயில். இப்ப நாம வச்சு பசுமையை பாதுகாப்பதற்கு வைத்திருக்கக்கூடிய அந்த தாவரங்களை, பூச்செடிகளை பாதுகாக்கிறதுக்கு தண்ணீர் ஊத்திக்கிட்டே இருக்கணும். தண்ணி ஊத்தல, ஒரு நாள் ஊத்தல, 2 நாள் ஊத்தலனா அந்த செடி எப்படி கரிந்து விடுமோ அதுபோல இன்றைய டிஜிட்டல் மயமான இணையத்தில் இணைந்து கிடக்கின்ற இந்த சமூகத்திற்கு, நவீனத்தை நாகரிகமாக கருதுகின்ற இந்த சமூகத்திற்கு மார்க்கத்தினுடைய விஷயங்கள் அவ்வப்போது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீர் பாய்ச்சுவதை போல வாரத்துல ஒரு நாள், தினமும் சில மணி நேரங்கள் இப்படி தொடர்ந்து தீனுடைய விஷயங்களை படிப்பதற்கும் கற்பதற்கும் நாமும் தயாராக வேண்டும். நம்மை சார்ந்தவர்களையும் தயார்படுத்த வேண்டும். நம் குழந்தைகளுக்கும் நாம் அதற்கு முன்மாதிரியாக இருக்கணும். அன்றுக்குரியவர்களே, எனவே வீட்டுல தீனுடைய சபைகளை உருவாக்கி கொள்ளணும். ஹதீசுகளினுடைய நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொள்ளணும். வரலாற்று புத்தகங்களை படிக்கணும். ஈமானின் சிறப்பை பற்றி, இஸ்லாமிய ஈமானோடு வாழ்ந்து மறைந்த சஹாபா பெண்களை பற்றி வீடுகளிலே படித்து கொடுக்க வேண்டும். இது ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் கடமை என்பதை உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நம் பெண்களுக்கு ஏற்படுத்தி தருவானாக. தீனுக்காக வாழ்வதின் நன்மை என்ன, தீனுக்காக வாழ்வதற்கான அந்த சிந்தனையை நாம் அந்த குழந்தைகளினுடைய உள்ளத்துல, பெண்களினுடைய உள்ளத்துல ஆழமா பதிய வைக்க வேண்டிய அந்த பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் ஞாபகப்படுத்துகிறோம். அன்பிற்குரியவர்களே, தீன் தான் முக்கியம். ஈமானிற்காக எதையும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேன்மைக்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வைத்தான் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஈமானிய வாழ்க்கையில் முழுமையாக தம்மை இணைத்துக் கொண்ட அந்த குர்ஆன் கூறும் மங்கையர்கள், இஸ்லாமிய வரலாற்றில் வாகாய் வாழ்ந்த அந்த மங்கையர்களினுடைய வாழ்வை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மனைவியை பற்றி, மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தண்ணீர் புகற்றிய அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பிள்ளைகளை பற்றி இப்படி நிறைய வரலாறுகள் அல்லாஹ் ஏன் குர்ஆன்ல சொல்றான்? கது சமியல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஸௌஜிஹா, அந்த பெண்ணின் சொல்லை அல்லாஹ் கேட்டான் அப்படின்னு ஏன் ஒரு பெண்ணை பற்றி குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது என்று சொன்னால், அதுவெல்லாம் இந்த பெண்கள் சமூகத்திற்கான முன்மாதிரி என்பதை விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எனவே தீனுடைய அடிப்படையில் வாடும் போது, அதனுடைய மகத்துவத்தை உணரும் போதுதான் இந்த சமூகம் வெற்றி அடையும். இல்லை என்று சொன்னால் தோல்வி அடைந்து விடும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது போன்ற சமூக கேடுகளில் இருந்து நமது பெண்களையும் நமது பிள்ளைகளையும் பாதுகாப்பானாக. ஈமானை மதிக்கக்கூடிய, ஈமானின் ஜோதியை பிரகாசிக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய தாய் குலங்களாக, சமூகமாக நமது பெண் மக்களை அல்லாஹ் ஆக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.